யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் 15 9 முதல் 11 வரை. என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கிக் கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு சிறிய கிராமத்தில் சூரியகாந்தி பூக்கள் நிறைந்த தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் ஆனந்தன். அவர் ஒவ்வொரு பூவையும் தன் குழந்தை போல பார்த்து கொண்டார். ஆனந்தன் மீது அந்த பூக்களும் அளவற்ற அன்பை கொண்டிருந்தன. ஒரு நாள் பலத்த புயல் வீச ஆனந்தனின் தோட்டம் முழுவதும் சேதமடைந்தது. ஆனால் சில சூரியகாந்தி பூக்கள் மட்டும் தங்கள் வேர்களை பலமாக பிடித்துக்கொண்டு புயலின் சீற்றத்தையும் தாங்கிக் கொண்டன. புயல் முடிந்ததும் ஆனந்தன் தோட்டத்திற்கு வந்து பார்த்தார். பல பூக்கள் விழுந்திருந்தன, ஆனால் சில பூக்கள் நிமிர்ந்து நின்றிருந்தன. அவற்றை பார்த்து ஆனந்தன் புன்னகைத்தார். நீங்கள் என் அன்பில் நிலைத்திருந்தது போலவே நான் உங்கள் மீது கொண்ட அன்பு என்றும் நிலைத்திருக்கும் என்றார். அவர் அந்த பூக்களை மெதுவாக தொட்டு விழுந்த பூக்களை மீண்டும் நிமிர்த்தி வைத்தார். அப்போது ஒரு சூரியகாந்தி பூ, ஆனந்தா, நாங்கள் உன் மீது கொண்ட அன்பால் மட்டுமே இந்த புயலை தாங்கினோம். உன் மகிழ்ச்சியே எங்கள் மகிழ்ச்சி என்றது. ஆனந்தன் அந்த பூக்களை அணைத்துக் கொண்டார். இந்த சம்பவம் கிராமம் முழுவதும் பரவி அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. அன்பில் நிலைத்திருந்தால் டன்னா கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்ளலாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனந்தன் மற்றும் சூரியகாந்தி பூக்களின் மகிழ்ச்சி அனைவரையும் நிறைவு செய்தது.